எப்பவுமே செய்யற முட்டை குழம்பு முட்டை மசாலாக்கு பதிலா இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை மலாய் கறி செய்யலாம் வாங்க. மிக்சர் ஜார்ல வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி, பூண்டு, கொத்தமல்லி, புதினா சேர்த்து நல்ல பேஸ்டா தண்ணி ஊத்தாம அரைங்க. தண்ணியில உப்பு போட்டு முட்டைய சேர்த்து 20 நிமிஷம் வேக வச்சு தோல் உரிச்சு எடுத்து வச்சிருங்க. பேன்ல எண்ணெயை ஊத்தி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், ஷாஹி ஜீரா போட்டு அரைச்ச மசாலாவை சேர்த்து வதக்குங்க. பேனை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக விடுங்க. நெக்ஸ்ட் மஞ்சள் தூள், தனியா தூள், சீரகத்தூள், கரம் மசாலா தூள், உப்பு சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. தயிர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வேக விடுங்க. தண்ணி ஊத்தி மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடி ஒரு 10 நிமிஷம் மீடியம் லோ ஃபிளேம்லயே வேக விடுங்க. ஃபிளேவரை பேலன்ஸ் பண்றதுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். முட்டையில கீரல் போட்டு மசாலா சேர்த்து கலந்து விடுங்க. நறுக்கின கொத்தமல்லி சேர்த்து மிக்ஸ் பண்ணிட்டு பேனை மூடி வச்சு ஒரு 5 நிமிஷத்துக்கு அப்படியே சிம்ல வேக வைங்க. கடைசியா ஃப்ரெஷ் கிரீம் சேர்த்து மிக்ஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஹைதராபாதி ஸ்டைல் முட்டை மலாய் கறி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்க நான், ரோட்டி, சப்பாத்தி, ஜீரா ரைஸ் எந்த புலாவுக்கு வேணா கூட தொட்டு சாப்பிடலாம். ரொம்ப அருமையா இருக்கும். ஸோ கண்டிப்பா ட்ரை பண்ணி ரசிச்சு சாப்பிடுங்க.